ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜேஸ்வரிக்கு இன்னைக்கு ரிசல்ட்டு, அதனால் பயங்கர டென்ஷனாக வெளியே இங்குக்கும் அங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேல் வராரு. வந்த உடனே ராஜிமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா எனக்கு இன்னைக்கு ரிசல்ட்டுப்பா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என் மேலே நீங்கள் அப்பா அம்மானு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அவங்க நம்பிக்கை எல்லாமே காப்பாற்றணும் இல்லப்பா, அதனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இங்கே பாரு ராஜி, எக்ஸாம் நீ நல்லா தானே எழுதிட்டு வந்திருக்க, அப்புறம் என்ன உனக்கு என்ன பயம்? இல்லைப்பா, ரிசல்ட்டை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா ராஜி, நீ எக்ஸாமில் பாஸ் ஆனாலும் ஆகலனாலையும் அப்பாவுக்கு சந்தோஷம்தாம்மா. ஏன்னா இது வரைக்கும் நீ போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாமை எழுதிட்டு வந்திருக்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதே பெரிய விஷயம் தெரியுமா? அதை நீ பண்ணிட்ட, அச்சீவ் பண்ணிட்ட, கண்டிப்பாக நீ பாஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு வேளை நீ ஃபெயில் ஆகிட்டன்னா அதுக்கு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்த உடனே தன்னோட மருமகளும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன மராஜி, அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கியா? சரி பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ராஜி, ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா, இன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டு மாமா, ரிசல்ட்டு நினச்சா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு மாமா, அதனால தான் இப்படி இருக்கேன். அப்படியா ராஜி, கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடுவ. எதுக்காக நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கணும்? நீ கவலையப்படாத. நீ எக்ஸாமில் பாஸ் ஆகி மாமா கிட்ட வந்து, மாமா நான் ஐபிஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறியா இல்லையான்னு மட்டும் பாரு, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக தான் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வராரு. வந்த உடனே, என்ன ராஜி, அப்பா கிட்ட எல்லா டென்ஷனும் கொட்டி தீர்த்துட்டியா? என்கிட்ட இவ்வளோ நேரமாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தா இப்போ உங்களையும் விட்டு வைக்கலையா? இங்கே பாரு ராஜி, ரிசல்ட் வர வரைக்கும் எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கணும்? நீ டென்ஷனே ஆக தேவையில்ல. நான் ரிசல்ட் வந்ததும் பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்கிறேன். நீ அதில் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை கதிர், இதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. நான் ஐபிஎஸ் ஆகணுன்றதுக்காக நீ எவ்வளவோ எனக்காக விட்டு கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும்ல, அதனால தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இங்கே பாரு ராஜி, அதெல்லாம் நினச்சி நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ கவலையே படாத. இங்கே பாரு, 9:30 ஆகிடுச்சு, இன்னும் ½ தான் இருக்குது. ½ எதுக்காக உனக்கு இவ்வளோ டென்ஷன்? அதுக்கப்புறம் உனக்கு பிபி ஏறி போய் ஹாஸ்பிட்டலில் தான் படுக்கணும். கொஞ்ச நேரம் நீ கூலாயிரு. இங்கே பாருங்க மாமா, நீங்களாச்சும் ராஜிக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாப்பிள்ள, நானே எத்தனை முறை ராஜிக்கு சொல்லிட்டேன். ஆனால் ராஜி எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. அவள் டென்ஷன் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது தவிர குறைய மாட்டேங்குது அப்படின்னு சந்தோஷமாக இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம குமாரும் சக்திவேலும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்தை கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கோவத்தில், இங்கே பாருங்கண்ணே, கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே நீங்கள் பண்ணுறது. எதுக்காகண்ணே அந்த ஓடுகாலி குடும்பத்தை கூட நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்தா என்னால் தாங்க முடியலண்ணே. எங்களை விட்டுட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக பிரிஞ்சு போயிட்டீங்கல்ல அண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, இப்படியெல்லாம் பேசாத சக்தி, என்னோட மகக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு? நான் என் மக கூட பேசினா நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு யார் சொன்னது? இப்படியெல்லாம் நீ ஏன் குறுக்கு புத்தியில் யோசிக்கிற? இந்த மாதிரிலாம் யோசிக்காத சக்தி, நான் உனக்கு எப்போவுமே துணையாக நிற்பேன், உன் மகனை தவிர. ஏன்னா உன் மகனுக்கு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். எத்தனையோ தப்பு செய்யும் போதும் அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்காம சொல்லியிருக்கான். ஆனால் என்னோட மக ஒரே ஒரு தப்பு தானே பண்ணான். அந்த ஒரு தப்புக்காக என் பொண்ணை எத்தனை நாளாக நான் பிரிஞ்சு பேசாமல் இருந்திருந்தேன். ஆனால் உன்னோட மகன் எத்தனையோ தப்பு பண்ணாலையும் உன் கூடவே வச்சுக்கணும் ஆசைப்படுறேன். எனக்கு அப்படி இருக்காதா சக்தி அப்படின்னு சொல்லவும், நம்ம சக்திக்கு ஒரே ஒரு வார்த்தையால் அப்படியே வாயடிக்க போய் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, நீங்கள் யார் கூட வேணாலும் பேசுங்க செய்யுங்க, ஆனால் என் கூட மட்டும் பேசாமல் இருக்காதீங்க. நீங்கள் பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம அதாவது ராஜு பயங்கரமாக
டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு டைமை பார்க்குறாரு. பார்த்த உடனே 10:01. என்ன இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆயிடுச்சா, நம்ம போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு போய் கம்ப்யூட்டரில் நம்ம ராஜாவோட நம்பரெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. என்னன்னா நம்ம ராஜு தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வெளியே ஓடி வராரு. வெளியே வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு அப்பா கிட்ட, அப்பா சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்கிறாரு. எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜியை போயிட்டு ராஜி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜி இருந்துட்டு கதிர் என்னாச்சு கதிர், என்னாச்சுன்னு சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லுவோம். ராஜி என்ன ராஜி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை பயன்படுத்துவோம். கதிர் நான் ஃபெயில் ஆகிட்டேனா கதிர், ஐயோ கதிர் உன்னோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேனே, நான் இனிமே ஐபிஎஸ்க்கு படிக்கவே மாட்டேன், உன்னை கஷ்டமும் படுத்த மாட்டேன், என்னை மன்னிச்சிரு கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி, இன்னும் மாப்பிள்ளை ரிசல்ட் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே நீ எதுக்காக இப்படி பதறிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, மாப்பிள்ளை என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா உங்கள் பொண்ணு ஸ்டேட் ஃபஸ்ட்டு தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லவும் இதை கேட்ட நம்ம முத்துவேலுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நம்ம ராஜுக்கு வாய் அடித்து போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கதிர் என்ன சொல்கிற கதிர், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேனா, உண்மையாவா கதிர் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ராஜி, ஏன் ராஜி உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை கதிர், இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா எனக்கு தெரியல கதிர், எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருமா ராஜி, கொஞ்ச நேரம் நிதானமாக இருமா, எதுக்காகமா இவ்வளோ பதட்டப்படுறனே, இவ்வளோ பதட்டம் உனக்கு தேவையே கிடையாது, இந்த மாதிரி பதட்டப்பட்டு எல்லாரையும் பயன்படுத்தி வைக்காத, நீ ரொம்ப ரொம்ப நல்ல மார்க்கு வாங்கியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நிறைய அதாவது பெரிய இடத்துலேருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நம்ம ராஜி அதாவது வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே எல்லாம் ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இங்கே ராஜேஸ்வரின்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ராஜேஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். நான் தான் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம், நீங்கள் எப்படிங்க மேடம் ஐபிஎஸ் எக்ஸாமில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினீங்க, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, எப்படி மேடம் எப்படின்னு சொன்னால் உங்களை உங்களை உதாரணமாக எடுத்துக்கிட்டு மற்றவங்களும் படிப்பாங்க இல்லைங்க மேடம், அதனால் நீங்கள் இதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்க, எப்படி படிச்சிங்க, யாரெல்லாம் துணைக்கு நின்றாங்க அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம் அப்படின்னு நம்ம ராஜியை இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டியன் இருந்துட்டு கோமதி நம்ம மருமகளை பார்த்தியா, எக்ஸாமில் பாஸ் ஆகி இப்போது டிவியில் வர அளவுக்கு அவள் சாதிச்சு காட்டிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கதிரை நினச்சாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதிர் தானே ராஜுவோட லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு ராஜுக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கான். நம்ம கூட ராஜி போலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் அவன் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன்னோட பொண்டாட்டி என்ன ஆசைப்படுறாளோ அது ஆகட்டும், தன்னால் அவளோட வாழ்க்கை அவளோட கனவு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம பையன்தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜி பேசு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி இருந்துட்டு இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் இது எல்லாத்துக்குமே துணையாக நின்று இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் தப்பான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போனேன், ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதெல்லாம் இல்லை, உன்னோட கனவை நோக்கி தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் என்னை மோட்டிவேஷனில் தான் வச்சுருப்பாரு. அவரால் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம கதிரை மட்டும்தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட ப்ரெஸ் மீட்டும் இங்கே பாருங்கள் சார், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு ராஜேஸ்வரி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஒவ்வொரு பெண்களுக்கும் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா ரொம்ப ரொம்ப கொடுத்து
கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில் சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு பெண்களுக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கிறதுனால தான் நிறைய பெண்களோட அம், திறமையெல்லாம் வெளியே வராமல் இருக்குது. உங்களாலாவது உங்கள் பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்ற முடிஞ்சதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு இப்போது இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ராஜி இங்கே வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம், அதாவது மீனா இருந்துட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து வாயில் போடுறாங்க. அக்கா நீங்கள் எப்போக்கா வந்தீங்க? நானே உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு நினச்சேங்க்கா. ஆனால் ப்ரெஸ் மீட்டெல்லாம் வந்துட்டாங்களா, அதுக்குள்ளே எனக்கு டைம் கிடைக்கலக்கா. இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா. அக்கா நான் பாஸ் ஆகிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லவும் ராஜி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த விஷயம் நியூஸில் கூட வந்துச்சு தெரியுமா? நியூஸில் பார்த்துட்டு தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாக்கா, இதெல்லாம் நியூஸில் வந்துச்சா? நான் பேசுகிறத நீங்கள் நியூஸில் கேட்டு தான் வந்தீங்களா? உண்மையாவாக்கா? நான் டிவியில் வரேனா அப்படின்னு கேட்கவும், என்ன ராஜி டிவியில் தானே வர, எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிற, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, என்னாச்சு உனக்கு? இல்லைக்கா, நான் உண்மையாகவே பாஸ் ஆகுமென்னு நினைக்கவே இல்லைக்கா. இப்படி பாஸ் ஆகிட்டேனா அதனால தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குக்கா. இந்த சந்தோஷத்தை எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியலக்கா. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இங்கே பாரு ராஜி, நீ கவலையே படாத. இனிமே நீ நினச்சது எல்லாத்தையும் நீ சாதிப்ப. நீ நினச்ச மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிட்ட. இனிமே வரப்போகிற எக்ஸாம்லேயும் நல்லபடியாக பாஸ் ஆகி நல்லபடியாக படித்து நீ ஐபிஎஸ் ஆகணும். அதுதான் உன்னோட கனவாகவும் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா, கண்டிப்பாக இனி வர எக்ஸாமில் எல்லாத்துலேயும் நான் நல்ல மார்க் எடுப்பேன். எனக்கு இப்போ நடந்தது எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. எனக்கு எவ்வளோ எனர்ஜியாக இருக்குது தெரியுமா? இந்த எனர்ஜியே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சரவணனும் வராரு. வந்த உடனே ராஜுக்கிட்ட, ராஜுமா வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மீனா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா கிட்ட போய் பேசலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மீனா தன்னோட முகத்தை காட்டி கூட பேசாமல் அப்படியே தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு கிட்ட போயிட்டு, ராஜி வாழ்த்துக்கள் ராஜி அப்படின்னு சொல்லவும் இவங்க நன்றி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மீனா, எதுக்காக மீனா என்கிட்ட பேசாமல் தள்ளி போய்கிட்டே இருக்க? இங்கே பாரு மீனா, உன் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியாது மீனா. அது ஏன் மீனா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம மீனா அமைதியாக சைலண்ட்டாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, இன்னும் ஒரு 2 எக்ஸாம் இருக்குது மாமா. அந்த 2 எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஐபிஎஸ் ஆகிடுவேன் மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட தெரியலங்க மாமா. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, அக்கா நான் எனக்கு இப்போ கோவிலுக்கு போகணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குக்கா. என்னை நீங்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லுவோம். என்ன ராஜி இதுக்கெல்லாம் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்களா? இல்லைக்கா, நீங்கள் வேலையாக இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான்க்கா எனக்காக இந்த ஒரு நாள் மட்டும் கோவிலுக்கு வரீங்களா என் கூட அப்படின்னு கேட்கவும், ராஜி நான் வரேன் ராஜி, நீ கவலைப்படாத, ரெடியாக போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் நீயும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்டையும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோவிலுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, என்ன ராஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்க? இந்த சந்தோஷத்தை தான் உன்னோட முகத்தில் நான் பார்க்கணுன்னு நினச்சேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கக்கா, நீங்கள் எல்லாரும் இருக்கிறதுனால தான்க்கா நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பும் இவ்வளோ பெரிய இடத்துக்கும் நான் வந்திருக்கவே மாட்டேங்க்கா. ரொம்ப நன்றிங்கக்கா. நான் என்னடி பண்ணேன்? எல்லாத்துக்கும் காரணம் கதிருக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா, கதிர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்கீங்களா, ஒவ்வொரு நாளும் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருக்கீங்களாக்கா, நீங்களும் ஒரு காரணம் தானேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுன்னு மட்டும் தெரியுது, நீ ரொம்ப சந்தோஷமாக
சந்தோஷத்தில் என்ன பேசுகிற என்ன பண்ணுற அப்படின்னு எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது ராஜி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறே இல்லை தெரியாமல் பேசுகிறியான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்கே பாரு கதிர், என்னை ஓட்டாத. நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கதிர் இருந்துட்டு திருநீரை எடுத்து நம்ம ராஜி நெத்தியில் வைக்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நீ எவ்வளோ தூரத்துக்கு பறக்கணும்னு நினைக்கிறையோ அவ்வளோ தூரத்துக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன். நீ கவலையே படாமல் எங்கே போகணும்னு ஆசைப்படுறியோ அதை நோக்கி மட்டும் போ. நான் உனக்கு உறுதுணையாக உன் பின்னாடியே நான் வரேன் சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தன்னோட புருஷன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் நான் சொன்னேன். ஆனால் அந்த விஷயத்த காதில் கூட போட்டுக்காம இப்படி என்னை அசிங்கப்படுத்தி என் நம்பிக்கையை உடைச்சி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையாக்கா? இல்லை ராஜி, ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி தலைவலிக்குதான், அதனால தான். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்கக்கா வீட்டுக்கு போகலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, உனக்காக நான் என்னென்னலாம் சமைச்சு வச்சுருக்கேன்னு பாரு. நீ ஐபிஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டன்றதுக்காக உன்னோட மாமா என்ன வேணாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு தெரியுமா? அதை வச்சு நான் சமைச்சிருக்கேன். நீ நீ உனக்காக மட்டும்தான் இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம மீனா டல்லாக இருக்கிறத பார்த்த கோமதி இருந்துட்டு மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போய், மீனா இங்கே பாரு மீனா, நீ வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எதனால் நீ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற நிலமையே வேறாத்த, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, என்ன விஷயம்னு சொல்லுடி, இங்கே இருக்கிற நிலமைனா என்ன நிலமை எனக்கு புரியலடி. இங்கே பாருங்கத்த, நான் இந்த விஷயத்தை பற்றி இப்போது பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் சொல்லாமையும் இருக்க முடியல. இங்கே பாருங்கத்த, உங்கள் பையன் ஆஃபீஸில் லஞ்சத்துறையிலேருந்து வந்திருந்தாங்க அத்தை. அங்கே 2-3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு எதுக்காகடி நீ டல்லாக இருக்க? அவங்க யாரோ லஞ்சம் வாங்கினாங்க, அவங்கள பிடிச்சிட்டு போனாங்க, அதுக்கும் உனக்கும் என்னடி சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, உங்கள் பையனும் கொஞ்ச நாளாக லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் நார்மலாக இருக்க முடியலங்க அத்தை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எத்தனையோ முறை அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு வரவே கூடாதுன்னு. ஆனால் அவர் எப்படி இப்படி ஒரு பழக்கத்துக்கு ஆளானாருன்னு எனக்கு தெரியல அத்தை. இனிமே அவர் கூட என்னால் இருக்க முடியாது, அவர் கூட பேசவும் முடியாது. என்னோட நம்பிக்கையை மொத்தமாக உடைச்சிட்டாருங்க அத்தை. என்னால் அவர் கூட பேசவே முடியாது அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, எதுக்காகடி இவ்வளோ மனசு உடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பேசாதடி. அவன் தப்பு பண்ணிட்டான் தான், உன்கிட்ட சொல்லி சாரி கேட்டுட்டான்ல, இனிமே அப்படி பண்ண மாட்டான்டி. அவன்கிட்ட போய் பேசுடி. இங்கே பாருங்கத்த, இது எல்லாமே தெரிஞ்சு பண்ண விஷயம். தெரியாமல் பண்ணியிருந்தாருனா அவருக்கு நான் மன்னிப்பு கொடுத்துருப்பேன். ஆனால் அது எதுவுமே தெரியாமல் பண்ணது கிடையாது, எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அதான் மன்னிக்க முடியும்? என்னால் அவரை மன்னிக்கவே முடியாது, எந்த ஒரு காரணத்துக்காகவும் மன்னிக்க முடியாதத அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருடி, உன்னோட வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடி. இங்கே பாரு, கண்டிப்பாக உன்னோட வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீ செந்திலோட மனநிலை இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருடி. அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான். தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட போறான்டி. இங்கே பாருங்கத்த, தப்பான முடிவு எடுத்துட்டான் அவன், அதாவது தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதுக்காக நான் போய் அவங்கக்கிட்ட பேசணுமா? அவங்க முட்டாளா? எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கணும்? இங்கே பாருங்கத்த, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. என் நம்பிக்கையை சுக்குநூறாக உடைச்சவர்கிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் வராரு. வந்த உடனே, இங்கே பாரு மீனா, நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே, இங்கே பாருங்கத்த, யாரு கூடவும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இனிமேல் அந்த கோட்டர்ஸ்க்கு நான் போக போகிறதும் கிடையாது. நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இங்கே இருக்கிறது யாருக்காவது பிரச்சனையாக இருந்தால் சொல்லிடுங்க அத்தை, நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன். என் அப்பா அம்மா வீட்டுக்கு கூட போக மாட்டேன் அத்தை, நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக்
ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம ஆம், அது நம்ம மாறி இருந்துட்டு குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு குமார், ஏன் குமார் எல்லாருக்கிட்டேயும் இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத குமார், இனிமே அப்பா சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ, எந்த பிரச்சனைக்கும் போகாத குமார், உன்கிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், எந்த தப்பும் செய்யாதடா செய்யாதடான்னு, இப்போ பாத்தியா உன்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில வந்து நிற்குதுன்னு, இங்கே பாருடா, இனிமேலும் எந்த பிரச்சனைக்கும் போகாதடா, நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத ப்ளீஸ்டா, இந்த அம்மா பேச்சாவது கேளுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ச்சீ நம்ம குமார் இருந்துட்டு, "மா நான் உங்ககிட்டயாவது என் மனசில் இருக்கிறத சொல்கிறேம்மா, அரசி எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அவள் என்னைக்கு என்னை ஜெயிலிருந்து விடுதலை பண்ணாலோ அன்னைக்கே அவள் என் மனசுக்குள்ளே வந்துட்டாம்மா, நான் அவ்வளோ தப்பு பண்ணியும் என்னை மன்னிச்சு விட்டாலம்மா, அந்த பெரிய மனசு தாம்மா, அவளை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா, எப்படியாவது அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இங்கே பாருடா, அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கடா, ஏன்டா புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கம்மா, அவங்க அண்ணனை நான் ஜெயிலுக்கு அனுப்புனது தப்புதாம்மா, நான் இல்லை நல்லா சொல்லலை, ஏதோ ஒரு பதட்டத்தில் என் மேலே இந்த தப்பு விழுந்தா என்னை எல்லாரும் திட்டுவாங்களே அப்படின்றதுக்காக பதட்டத்தில் அவன் பேரை சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, பதட்டத்தில் சொன்ன சரி, அதுக்கப்புறம் அது உங்கள் அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்லடா, ஏன்டா நீ சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, எப்படிம்மா என்ன சொல்கிறீங்க, நான் தான் அவன் பேரை சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் நான் எப்படிம்மா மாற்றி சொல்ல முடியும், என்னால் மாற்றி சொல்ல முடியலம்மா, நான் பண்ணது பெரிய தப்புன்னு எனக்கே புரியுது, இருந்தாலையும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேல் வந்துடுறாரு. இங்கே பாருங்கம்மா, எனக்கு அரசி மேலே ரொம்ப 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 விருப்பம் இருக்குமா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் பண்ண சின்ன சின்ன தப்பால் என்னோடய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாகணும் சத்தியமாக நான் நினைக்கலம்மா, இனிமே கண்டிப்பாக எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், பெரியப்பாய்க்கு எதிராகவோ இல்லைனா இந்த குடும்பத்துக்கு ஏதாவது அசிங்கம் வர மாதிரியோ எதுவுமே பண்ண மாட்டேம்மா, எப்படியாவது பெரியப்பாக்கிட்டேயோ இல்லை உங்கள் என்னோட அத்தைக்கிட்டேயோ பேசி அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா குமார், நடக்காத விஷயத்த இப்படி ஆசைப்பட்டு உன்னோட மனசில் காயத்தை ஏற்படுத்திக்காதடா, அப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அது முத்துவேலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இந்த விஷயத்தை பற்றி நம்ம கோமதி கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பழனி வராரு. வந்த உடனே நம்ம பழனிக்கிட்ட முத்துவேல் இருந்துட்டு, "பழனி, இங்கே பாரு பழனி, குமார் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ என்ன நினைக்கிற இதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நான் நினைக்கிறது இதை பற்றி, அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், அப்படி இருக்கும்போது எப்படி அரசி இப்படி ஒரு பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு பொண்ணுமே ஒத்துக்க மாட்டாங்களே மாமா, சி அண்ணன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே எனக்கும் அதுதான் தோணுது, இருந்தாலையும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் நல்லவனா மாறிடுவான், அதுக்கப்புறம் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணுன்றதுக்காக அரசியோட வாழ்க்கையை பலியாக்க முடியாதுல்லண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சக்தி, இங்கே பாரு பழனி, அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவோ இல்லை அழிக்கிறதுக்காகவோ நான் இந்த விஷயத்த சொல்லலை, நம்ம எல்லாருமே இருக்கோம்ல, நம்ம அந்த பொண்ணு பத்திரமா பார்த்துக்க மாட்டோமா, இல்லை வசதியாக தான் பார்த்துக்க மாட்டோமா, நல்லா தானே பார்த்துப்போம், இருந்தாலும் நான் கட்டிக்க போகிற பையன் நல்லவனாகவும் நான் இந்த மாதிரி பொறுக்கே இருக்கணும்னு எந்த ஒரு பொண்ணும் ஆசைப்படாதுல்ல அப்படின்னு சொல்லவும், இல்லை பழனி, என் மனசில் பட்டுச்சு, அதனால தான் கேட்டேன், நான் கோமதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன், கோமதி என்ன சொல்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு கோமதி கிட்ட பேசணுன்றதுக்காக பழனிக்கிட்ட சொல்லி அந்த கோமதியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனியும் கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, முத்துவேல் அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக வர சொல்லியிருக்காரு, வரீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா பேசுகிற நீ, என் அண்ணனை பேசுகிறதுக்காக வர சொல்லியிருக்கு, நான் வராமல் இருப்பேனா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி
கூடவே வராங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, "இங்க பாரு கோமதி, உன்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். இந்த விஷயத்த பத்தி பேசுறதா வேணாவான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா பட்டுன்னு நான் சுத்தி வளைச்சு பேசாம சொல்லிடுறேன். இங்க பாரு கோமதி, உன்னோட பொண்ணு அரசிய குமாருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு கோமதி, இப்படி ஒரு பையனுக்கு எதுக்காக பொண்ணு அண்ணன் கேட்குதுன்னெல்லாம் நினைக்காத. உன் பொண்ணை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உன் பொண்ணால நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்குறேன். நீ இப்போவே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி கட்டாயமும் இல்லை. உன் பொண்ணுக்கும் சரி உனக்கும் சரி இந்த கல்யாணத்தில் முழு விருப்பம் இருந்தால் மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் இங்கே பாரு கோமதி, இந்த விஷயத்தை பற்றி பேசினது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம